ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எதுக்காகனா, பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும் நடுவில் இருக்கும் ஒன்று தான் வாழ்க்கை. அதில் சுகம், துக்கம், சிரிப்பு, ஏமாற்றங்கள், துரோகம், எல்லா விஷயமும் இருக்கு. நம்மளே சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த அதில் சில பேர் ரொம்ப உடங்கி போய் உட்காந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்லணும்னா, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். அதை யோசிச்சுக்கின்னு அதை இது பண்ணிக்கிட்டு உட்கார்றதுக்கு இல்லை. வாழ்க்கை அடுத்த என்னன்னு நம்ம போயிட்டே தான் இருக்கணும். ஆமாம், ஏன்னா 2 நாள் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது நம்ம யாராலையும் அதை மாற்றிக்க முடியாது. அது நான் சொன்னால் மட்டும் மாறிடாது எதுவுமே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க தேவையில்ல. வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் போகணுமே தவிர, அதையும் நினச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அது ஒன்று நினச்சிக்கிட்டு சில அழகான வாழ்க்கைகளை மறந்துடுறோம். ஏன்னா சுற்றி பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ட்ராவல் பண்ணி பாருங்க. அதில் ஒரு அனுபவங்கள், அதில் ஒரு சந்தோஷங்கள், அதில் சில சில இந்த எண்ணில் அடங்காத சில விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு போகிற இடத்துலலாம் எல்லார்கிட்டையுமே ஃப்ரீயாக பேசுங்க, பழகுங்க. சில பேர் உங்களை குறை சொல்றவங்க, சில பேர் உங்களை தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் குறை சொல்றவங்க நம்மளுக்கு நல்லது மட்டுமே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சில இடத்துல போய் அங்கே சில தவறுகள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். அதை நம்ம ஏற்றுதான் ஆகணும். அதுக்காக நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சில விஷயம் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வெளி உலகமே சுத்தணுமே தவிர, இல்லைன்னா இறந்துட்டோம்னு சொல்லிட்டு போயினே இருந்துடலாமே. எதுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். லைஃப்பில் வேலைக்கு போங்க, சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு அது பிடிக்காமலும் இருக்கலாம். அது பிடிக்கலன்னா சில மாற்றங்களை தேடுங்க. சில மாற்றங்கள் கிடைக்கும், கம்பல்சரி கிடைக்கும். உலகம் பெருசு. சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம், சில பேருக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம், சில பேர் என்ன மாதிரி பயந்து ஒரு விஷயத்துக்கு போகாம கூட இருக்கலாம். ஆமா, உண்மை அதை சொல்லி தானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன், நான் இப்படி இருந்துட்டேன், பழகிட்டேன். இப்போதான் கொஞ்சம் வெளியே வரலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அதுதான் சொல்றேன், நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோன்றது இப்பதான் யோசிக்கிறேன். ஆனா வெளியே நம்ம நிறைய சுத்தி இருக்கோம், பல பேர் பழகி இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இறப்பு வரைக்கும் சில விஷயங்கள் கற்றுட்டு தான் ஆகணும். அதில் நிறைய அடிங்களும் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இப்போ என்னடா இது, இப்போ வாழ்க்கையாடா இது, எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது சில அனுபவங்களும் கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.